என்ன விஜய் செத்தா போயிட்டாரு? இல்லை இல்லை, உயிரோட தானே இருக்காரு. நல்லா தானே இருக்காரு. ஏன் ஒரு படம் ஜனநாயகன் ஒரு படம் அதை நடிச்சுட்டு அவர் முதலமைச்சராக பதவியேற்றுட்டாரு. இனிமேல் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கத்தானே போகிறாரு. அதுக்கு இதுக்கு ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும்? இதுவே டெல்லியில் ஜந்தர் மண்டரில் மாணவர்களுக்காக போராட்டம் பண்ணாரு. அதுக்காக எவனாவது ஒருத்தன் கண்ணீர் விட்டீங்களாயா? பிரகாஷ்ராஜ் சார் வந்து அங்கே போய் உக்காந்துருந்தார். விஜய் போய் உக்காந்துருந்தாரா? இல்லை கேட்குறேன். நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னவர் அங்கே மாணவர்கள் போராட்டம் பண்ணால், இங்கே சென்னையில் போராட்டம் பண்ணால் தடி நடத்துகிறாங்க போலீஸை வச்சு. அடித்து உள்ளே போட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கல. ஜனநாயக படத்துக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்குறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள். அதில் ஒரு பொண்ணெல்லாம் நெத்தியில் ஜனநாயகம்னு பச்சை குத்துறாங்க. எந்த மாதிரி ஆளுங்க நீங்கள்? எந்த மாதிரியான தற்குறிகள் நீங்கள்? விஜய் ரசிகர்களில் ஒரு சில ரசிகர்கள் நல்ல புரிஞ்சவங்களும் இருக்காங்க, இன்னும் புரியாத ஆளுங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கூட காமன் சென்ஸை யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்காக மாணவர்களுக்காக போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் கொடுக்கல. ஜனநாயகம் படத்துக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் கொடுக்குறீங்க. என்ன சீன் போடுறீங்களா? அழுது அமைச்சர் பெருமக்களை நான் கேட்குறேன். ஏன் ஒரு படமே நடிக்க மாட்டாரா? படம் நடிக்க விடுங்க, முதலமைச்சர் ஆகிட்டாரு. சோசியல் மீடியாவில் வரவே மாட்டாரா? எதுக்கு ஏன் இந்த சீன் கிரியேட் பண்ணுறீங்க? உங்களுக்கே காமெடியாக தெரியலையா? இனிமேயாச்சும் கொஞ்சம் திருந்துங்கய்யா. அவர் உங்களை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கார், அவ்வளோதான். மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டார், இது உறுதி.